கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, உடைய அனைத்து மேன்மைகளையும் மாட்சிமையையும் தொடர்ந்து இந்த முழு மானுடையும் மீட்பு பெறும் பொருட்டு நீர் மனிதனாக வந்தபடினாலே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே உடைய முழு நிறைவையும் கண்டுகொள்ள ஆண்டவர் நீரை எனக்கு அருள் செய்திருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் பாடல் வழிபாட்டிலே பங்கேற்கவும் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் ஆண்டவர் நீர் வழிநடத்தினபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். உடைய தூய ஆவியானவர் வழியாக எங்களை ஆற்றல்படுத்துகிறார்கள். எங்களை மறைக்கிறோம். உடைய பெயருக்கே புகழ்ச்சி உண்டாகட்டும். இயேசு என்ற பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இறைவன் நம்மோடு இருந்திட வந்தார், குறைவில் நிறைவு தந்தார். இறைவன் நம்மோடு இருந்திட வந்தார், குறைவில் நிறைவு தந்தார். இங்கு கூக்குரல் எழுப்பும் மாந்தத்தம் வாழ்வில் ஏக்கம் தீர்க்க வந்தார், ஒரு நாள் வருவார் கண்ணியின் மகனாய், அருகில் இருந்திடுவார். இறைவாக்காக உரைத்தது போலே இறைமகன் இயேசு வந்தார். அடிமை வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பினார். அடிமை வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பினார். இங்கு விடியா வாழ்வில் விடுதலை அளிக்க இறைமகன் இயேசு வந்தார். இங்கு மருமகன் இயேசு வந்தார். ஒரு நாள் வருவார் தண்ணீர் மகனாய், அருகில் இருந்திடுவார். இறைவாக்காக உரைத்தது போலே இறைமகன் இயேசு வந்தார். இங்கு மருமகன் இயேசு வந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். கடந்த வாரம் 13ஆம் தேதி இந்த வழிபாட்டிலே, ஞாயிறு வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் 2 அழைப்புகள் என்பது வேறு. ஆனால் ஒரு இடத்திலே ஆயவே இல்லாத ஒரு சூழல் இருந்தபடினாலே அந்த நாளிலே சேலம் ஊர் செய்வதற்கு சென்றிருந்தேன். பங்கேற்க முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. அதே போல இந்த குருசேகத்தின் ஆயருக்கு பங்களிப்பை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவிப்பு.
இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பார்வையாளராக பங்கேற்பாளராகத்தான் இங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று விளைந்தேன். ஆனால் பங்களிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு திடீரென்று அருளப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு திடீரென்று வந்தாலும் கடவுளின் வார்த்தையை எப்பொழுதும் போதிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் ஊழியக்காரன் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்ற பொறுப்பாண்மை நமக்கு இருக்கிறது என்கின்ற நிலையிலே உங்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது, எப்படி பகிர்ந்து கொள்வது, எதை குறித்து இறையியல் சிந்தனையாகவும் இந்த பாடல் வழிபாடு என்பதனாலே அதற்கேற்ற விதத்திலே ஒரு நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சிந்திக்க முற்பட்ட போது கடவுளின் ஆவியானவருடைய வழிநடத்துதல் இப்படியாய் வந்திருக்கின்றது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த பவுலின் பாடல்கள். திருத்தூதனாகிய பவுல் கிறிஸ்துவினுடைய பிறப்பை எப்படி பதிவு செய்து வைத்திருக்கின்றார்? வெவ்வேறு கூட்ட மக்களுக்கு அவர் கிறிஸ்துவினுடைய வாழ்வையும் கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியையும் அவருடைய போதனைகள் அவர் வழியாய் இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற நற்செய்தி, மீட்பின் செய்தி, இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பு என்று பல செய்திகளை எழுதி வைத்திருக்கின்ற பவுல் கிறிஸ்துவின் பிறப்பை எங்கே எழுதி வைத்திருக்கிறார், எப்படி எழுதியிருக்கிறார் என்ற தேர்தலுக்குள்ளாக வருகின்ற போது பவுல் கலாத்தியர் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கூட்டத்திற்கு எழுதுகின்ற போது 4ஆம் பிரிவு 4ஆம் திருமொழியிலே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இங்கே இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறக்கின்றார் என்பது ஒரு செய்தி. திருமறையினுடைய இறைவாக்குகளின் நிறைவேறுதலாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். ஆகவே முழு மானுடத்தையும் மீட்கும்படியாக முழு திருமறையின் முழு நிறைவாக ஆண்டவர் இயேசு ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றிலே வந்து பிறந்திருக்கிறார். பவுல் ஆண்டவர் இயேசுவை குறித்து எழுதுகின்ற போது பல செய்திகளை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு செய்தி, கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவாயிருக்கின்றார். திருச்சட்டம் முழுவதும் கிறிஸ்துவிலே நிறைவடைகின்றது என்று சொல்லி எழுதுகின்றார். ஆகவே திருச்சட்டம், இறைவாக்கு நூல்கள், ஞான இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற முழு பழைய ஏற்பாடு அல்லது முதல் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த நூலின் முழு வடிவமாய் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். திருமறை நிறைவேறுகிறாய் கன்னியின் வடிவிலே வந்து பிறந்தார். இரண்டாவது, பவுல் பிலிப்பியர் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கூட்டத்திற்கு சிறைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்செய்தியை முன்னிட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், சிறைக்குள்ளாக அடைக்கப்பட்ட நிலையிலே திரும்பவும் நாம் இந்த சிறையில் இருந்து வெளியே செல்வோமா, மக்களை சந்திக்க முடியுமா, இந்த காலனியை ஆதிக்க அரசு நம்மை விடுவிக்குமா அல்லது கொலை செய்து விடுமா என்கின்ற பல கேள்விகளுக்குள்ளாக
பவுல் இருந்து கொண்டு பிலிப்பியர் என்று சொல்லப்படுகிற அந்த மக்களுக்கு எழுதுகின்றார். என்ன எழுதுகின்றார்? கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. என்ன மனநிலை? அவர் கடவுளினுடைய முழு நிறைவான வடிவம் உடையவராய் இருக்கின்றார். கடவுளினுடைய சாயலிலே கடவுளினுடைய ஆழ்தன்மை உடையவராக, ஆங்கிலத்திலே ஃபார்ம் அண்ட் லைக்னஸ், அமைப்பு தன்மை. ஆக கடவுளின் தன்மையும் கடவுளின் ஆழ்தன்மையும் கடவுளினுடைய ஆற்றலும் கடவுளின் முழு நிறைவும் உடையவராக இயேசு உலக தோற்றத்திலிருந்தே இருக்கின்றார். தண்ணீர்களின் மீது அசைவாடின ஆண்டவர், வார்த்தையாய் இருந்த ஆண்டவர், ஒளியாய் இருந்த ஆண்டவர் கன்னி மரியின் வயிற்றிலே வந்து பிறந்தார், மனிதனானார். கடவுளின் தன்மையுடைய அந்த அனைத்து மாட்சியையும் துறந்தவராய் தம்மை தாமே முதலாவது வெறுமையாக்கினார், மனிதரானார், அதிலும் அடிமையானார். ஆங்கிலத்திலே எம்டி என்று சொல்லுகிறோம், எம்டினஸ். கிரேக்க மொழியிலே கெனோசிஸ் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. கெனோசிஸ் என்றால் வெறுமை, எம்டிஃபை. சமஸ்கிருத தமிழிலே நிர்வாணம் என்பது அதனுடைய பொருள். நிர்வாணியாய் வந்தார்னு சொல்றோம் இல்லையா? நிர்வாணியாய் என்றால் உடை இல்லாமல் இருப்பதுதான் நிர்வாணம் என்று நாம் நினைக்கிறோம். கடவுளின் தன்மை உடையவர் ஒன்றும் இல்லாதவராய், ஆற்றல் மிக்க கடவுள் ஆற்றல் அற்றவராய் வருகின்றார். அதற்கு பெயர் தான் நிர்வாணம். நமக்குள்ள ஒரு வேற்றுமையான எண்ணம், நமக்குள்ளே ஒரு பெருமை, என்னிடத்திலே அதிக பணம் இருக்கிறது, என்னிடத்திலே நிறைய படிப்பு இருக்கிறது, மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் படித்திருக்கிறேன். பவுல் சொல்வார், நான் அதிகமாய் கற்றிருக்கிறேன், நான் கமாலியேலின் பாதத்திலே அமர்ந்து கல்வி கற்றவன், எனக்கு எபிரேயம் தெரியும், கிரேக்கம் தெரியும், சுற்றிலும் இருக்கின்ற அனைத்து மக்களை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் அதிக ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அதனால எனக்கு ஒரு மேன்மையும் கிடையாது, எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் கடவுளின் வடிவில் விளங்கிய அவரே இங்கே வெறுமையாய் வந்திருக்கிறார். கிறிஸ்துவே வெறுமையாய் வந்திருக்கிறார். அனைத்து மாட்சியையும் துறந்தவராய் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அவரே இப்படி பிறந்திருக்க அவருடைய வேலைக்காரனால் எனக்கு என்ன பெருமை வேண்டி இருக்கிறது என்கின்ற சிந்தனையோடு அப்படி அந்த பாடலை எழுதுகின்றார். கடவுளின் சாயலில் விளங்கிய அவர் அதை கொள்ளைக்கூறலாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி மனிதரானார், அடிமையானார் என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை பவுல் அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். மூன்றாவது, பவுல் கொலோசையர் என்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு இப்படி எழுதுகின்றார். கொலோசையர் முதலாவது பிரிவு 15 முதல் 20 வரை அடங்கிய பகுதி. பிலிப்பியரிலே இரண்டாம் பிரிவு 5 முதல் 11 வசனங்களிலே அந்த செய்தி அடங்கியிருக்கிறது. இங்கே கொலோசையர் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கூட்டத்திற்கு எழுதுகின்ற போது அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உடையவர் ஆண்டவர் இயேசு. படைப்புகளின் மீது அதிகாரம் படைத்தவர். ஏனென்றால் அவரே படைப்பின் காரணராய் இருக்கின்றார். படைப்பனைத்திற்கும் அவரே படைப்பாளர். அந்த படைப்பவர் என்கின்ற அந்த ஆற்றலை துறந்தார். ரெனவுன்
கிரியேஷன், துரத்தல். படைப்பாளர் என்கின்ற அதிகாரத்தை துறந்து படைப்பாக மாறினார். ஆக அனைத்து ஆற்றல் நிறைந்தவர். நம்ம இந்த உலகத்திலே பார்க்கின்ற போது இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்திற்கு உட்பட்டது, அல்லது இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தை விட மேலானது. நாம் சிலரை மனதிலே வைத்து அந்தந்த துறை சார்ந்து திருச்சபையாகட்டும் சமூகமாகட்டும் அந்தந்த தளத்திற்கேற்ப உயர் பொறுப்பிலே இருக்கின்றவர்களை பார்த்து கீழ்ப்படுகின்றோம் என்பது ஒரு நிலை, அஞ்சுகிறோம் என்பது ஒரு நிலை, நடுங்குகிறோம் என்பது ஒரு நிலை, அடிமையாக இருக்கிறோம் என்பது ஒரு நிலை. இன்றைக்கு திருச்சபையாகட்டும் சமூகமாகட்டும் மனித அதிகாரங்களை கண்டு அஞ்சுகின்ற மனுப்புறமாய் இருக்கிறது. பகுத்தறிந்து நல்லது எது கெட்டது எது, எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்படக்கூடாது, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் எதற்கு கீழ்ப்படியக்கூடாது என்கின்ற சுயமாய் சிந்திக்கின்ற தன்னறிவை பயன்படுத்துகின்ற ஆற்றலற்ற இறை மக்களாக நாம் இருக்கின்றோம். அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து பயப்படுகின்றோம், நியாயத்தை பேசுவதற்கு பயப்படுகின்றோம், அடிமையாக இருக்கிறோம், கொடி பிடிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நாம் அஞ்சி நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு மாத்திரமே நாம் அஞ்சுகின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் ஒருவரே அனைத்து ஆற்றல் நிறைந்தவர், அனைத்து அதிகாரங்களுக்கும் மேலானவர். ரோமர் திருமுகம் 13வது பிரிவிலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாய் பயன்படுத்துகின்ற ஒரு வசனம், எந்த மனிதனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் வசனங்களை கீழே நீங்கள் சென்று படித்தீர்களானால், அதிகாரிகளே நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கின்ற மக்களை செருப்போடும் பெருமையோடும் மேட்டிமையோடும் கடின உள்ளத்தோடும் நடத்தாதிருங்கள், ஏனெனில் கடவுள் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு மேலான, உங்களை விட மேலான அதிகாரத்திலே கடவுள் இருக்கிறார், அவர்தான் படைத்தவர். எனவே உங்களை விட மேலான அதிகாரம் உடையவராய் கடவுள் இருக்கிறார் என்பதை மனதிலே உணர்ந்து நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கின்ற போது கடவுளாலே நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு அஞ்சுங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அடிமையாக இருப்பது வேறு, கீழ்ப்படிதல் என்பது வேறு. கிறிஸ்து அனைத்து ஆற்றலையும் துறந்தவராய் இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். கடவுளே இங்கே மனிதனாக வந்திருக்கிறார். அனைத்து ஆற்றல் நிறைந்த கடவுள் சிறிய குழந்தையாய் பிறந்திருக்கிறார். குழந்தை என்பதனாலே கிறிஸ்துவை அற்பமாய் எண்ணக்கூடாது. அவர் அடிமையாய் வந்து பிறந்திருப்பதனாலே நாம் இன்னமும் கிறிஸ்துவை அசட்டை செய்கின்ற மக்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவை நாம் கொண்டாடுவதே கிடையாது. கிறிஸ்துவை கொண்டாடுதல் என்பது கிறிஸ்துவை அணிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகின்ற போதுதான் கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அது பல நேரங்களிலே இயேசு கந்த துணியில பிறந்தாரு, நீங்க இப்படி வந்து ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதற்காக என்ன துணி இல்லாம வர முடியுமா? இயேசு குழந்தைய பிறந்தாரு, குழந்தை வந்து பிறக்கும் போது ஆடை இல்லாமல் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதற்காக எல்லாருமே ஆடை இல்லாமல் இருக்க முடியுமா? மாற்றம் என்பது நம்முடைய ஆளுமை தன்மையிலே தான் இருக்க வேண்டுமே தவிர ஆடையிலே இருப்பது வீணானது. நம்முடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றதாய் நம்முடைய உடை இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தைகள் கிறிஸ்துவனுடைய
நடத்தைகளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயலை நாம் கிறிஸ்துவின் வழியாக இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கானதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கூட்ட மக்களை நம்மயமாக்குவதற்காக காந்தியை போல நிர்வாணத்தை அணிந்து கொள்வது அல்ல. அவர் அப்படித்தான் செய்தார். நம்ம என்ன நினைக்கிறேன், எப்படியா அவர் எளிமையா இருக்கிறார். இன்னைக்கு காந்தி வேஷத்திலே பல பேர் தெரிஞ்சுதான். வெறுமையாகுதல் என்பது வெறும் உடையிலே அல்ல, நம்முடைய ஆளுமையிலே இருக்க வேண்டும். எவ்வளவு ஊதியம் வாங்கினாலும் எல்லாரையும் போல சமமாக வாழ்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? நம்ம அக்கா 10 லட்சம் ரூபாய் வீடு கட்டினா நம்ம 20 லட்சம் ரூபாய் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவளை விட நான் ஒரு படி வேற இருக்கணும். கூட பிறந்தவங்க அப்படிதான் நினைக்கிறோம். கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒரு வீடு கட்டினா என்ன நினைக்கிறோம், அவனை விட நான் ஒரு படி மேலே கட்டணும்னு நினைக்கிறேன். கூட பிறந்தவன்ட்டு கூட போட்டி போட்டோம்னா நாம் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அனைத்து மக்களையும் சமமாய் பார்க்க வேண்டும். சமத்துவ சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ சிந்தனை. நம்முடைய பாடல்கள், இப்பொழுது பாட கேட்ட பாடல்கள் எல்லாம் திருமறையின் பல பகுதிகளை இசை வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கேரளா அட்டன் பண்றோம். நாமும் வழிபாட்டிலே பங்கேற்கிறோம். இதுவரைக்கும் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? எத்தனை பேர் எழுதிக்கிறீங்க? கை தூங்க. இன்னும் நம்ம பாட்டு எழுதவே என்ன பண்ணல, முயற்சிக்கல. வழிபாடுகள் வரும், கலந்து கொள்கிறோம். நாம் இன்னமும் அப்சர்வராக தான் இருக்கிறோம், பார்ட்டிசிபென்ட்ஸாக தான் இருக்கிறோம். இன்னும் கான்ட்ரிபியூட்டர்ஸாக மாறவே இல்லை. பங்கேற்பவராக மட்டுமல்ல, பங்களிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நானும் பங்கெடுக்கிறேன் என்பது அல்ல, என்னுடைய பங்களிப்பு என்ன. இன்றைக்கு இந்த ஆலயத்தை பார்க்கின்ற போது உண்மையாகவே மிகுந்த ஒரு மகிமையாக இருக்கிறது. இதை பார்க்கின்றவர்கள் உண்மையாக சுற்றிலும் இருக்கிற மக்கள் தான் நினைப்பாங்க, பண்டிகை காலம் வந்திருக்கிறது, ஆலயத்தை அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இறை மக்களுக்குள்ளாக இருக்கிறது. நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளையடிப்போம். ஆலயம் பட்ஜெட் அதிகமாகிறது, ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடிப்போம் இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் என் வீட்டிற்கு வெள்ளை அடிக்கும் போது என் ஆலயம் வெள்ளை அடிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அங்கே இருக்கிறது நம்முடைய பங்களிப்பு. பாடல் பாட தெரிகிறது, நாமும் பாட வேண்டும், பாடல்களை எழுத வேண்டும். தமிழ் இலக்கணம் எல்லாருமே தான் படிக்கிறோம். ஏன் இலக்கணத்தை படிக்கிறோம் என்பதை பல நேரங்களில் தெரியாமலே இருந்து விடுகிறோம். யாப்பு இலக்கணம் படிச்சிருப்போம், ஆனால் ஒரு பாட்டை இன்னமும் எழுதணும் நமக்கு தோன்றுவதே கிடையாது. பங்களிக்கின்ற மக்களாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்து பங்களித்தார். என்ன பங்களித்தார்? நம்மை மீட்கும்படியாக அவரே மனிதனாக வந்தார். அவருக்குள்ளாக இருந்த தாழ்மை, அவருக்குள்ளாக இருந்த கிறிஸ்துவினுடைய அந்த மனநிலை, கடவுளினுடைய முழு சாயலையும் உள்வாங்கி இருந்த அவர் தம்மை பெருமையாக்கி இந்த முழு மானத்தையும் மீட்டிருக்கின்றார். அவரால் நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? நம்முடைய பாடல்கள் இசையாய் காதுகளுக்கு மிகுந்த
மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. காதுக்கு இதமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நம்முடைய வாழ்வு கடவுளின் உள்ளத்திற்கு இதமளிக்கின்றதாய் பொருளுள்ளதாய் இருக்கின்றதா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திப்பதற்கும் அந்த சிந்தனையோடு தொடர்ந்து நாம் பாடுவதற்கும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்க கடவுது, நம்மிலும் இருக்க கடவுது. தாழ்மையாக இருக்க வேண்டிய இடத்திலே தாழ்மையாக இருக்க வேண்டும். நியாயத்தை பேசுகின்ற இடத்திலே அடிமையாய் ஊமையாய் இருப்பது அல்ல தாழ்மை. எனவே கடவுளின் மீது நம்முடைய வாழ்விலை விளங்குவதற்கு நம்முடைய பாடல்கள் வெறும் மெல்லினமாக அல்ல, நியாயத்தை முன்னிறுத்துகின்ற வன்மை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும், நியாயத்தை நிலைநாட்டுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அதிலும் கடவுளின் திருவுளம் இருக்கிறது. கிறிஸ்து எந்த அளவிற்கு அமைதி நிறைந்தவராக இருக்கிறாரோ அதே அளவிற்கு நீதியுள்ளவராக இருக்கின்றார். எனவே சமாதானத்தை ஓதுகின்ற மக்களாக மட்டுமல்ல, நீதியை ஓதுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை பெற்றவர்களாய் ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பின் பாடல்களும் கொண்டாட்டங்களும் பொருள் நிறைந்தவைகளாக இருக்க நம்மை நாம் கிறிஸ்துவை போல் மாற்றிக்கொள்வோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்கள் கூற்றாயிருக்கிறீர்கள் அன்பின் கடவுளே. விண்ணையும் மண்ணையும் படைத்து, இந்த மானுடத்தை படைத்து, அதை பொது சாயலிலே படைத்து, மனுக்குலம் மீண்டு போகின்ற போதெல்லாம் நீதி தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் கொண்டு மீட்டெடுத்த ஆண்டவர் முழு மானுடத்தை மீட்கும்படியாக ஒன்றான மகனாக இயேசு கிறிஸ்துவிலே வந்து பிறந்தபடினாலே நன்றி படைக்கிறோம். நாங்கள் கொண்டாடும் இந்த 2020ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் பல போராட்டங்களை கடந்து நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே எங்களை பாதுகாத்துக் கொண்டீர். எத்தனையோ பொருளாதார வீழ்ச்சிகள், அடிமைத்தனங்கள், அரசியல் அடிமைத்தனங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், பொருளாதார சுரண்டல்களின் மத்தியில் நீர் எங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கிறேன். அதை நினைத்து நாம் உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட முடியாமல் தமக்கு சொந்தமானவர்களை இழந்திருக்கின்ற மக்களை நாங்கள் நினைக்கிறோம். கணவரை இழந்த பெண்கள், தாய்மார்கள், மனைவியை இழந்த கணவர்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் என எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே துன்பங்களின் ஊடாக ஒரு முழு நிறைவான மகிழ்ச்சியை அணிந்து கொள்ள முடியாத சூழலிலே இருக்கிறார்கள். அந்த மக்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களோடு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இணைந்து கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு உண்டானவைகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாட ஆண்டவரை துணை சேரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பாடலாக பாடுகின்ற இந்த பாடகர் குழுவினரை ஆசீர்வதியும். இதை வழிநடத்துகின்ற திருச்சபையுடைய போதகர் அம்மா குடும்பத்தின் மக்கள், திருச்சபையுடைய மூப்பர், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பெறாய் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் பணிவிடை செய்து உமக்கு ஊழியம் செய்கின்ற கோவில் பிள்ளையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இசைக்கருவி வாசிக்கின்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். இப்படியாய் பொருளாதாரங்களினாலும் ஆண்டவர் நீர் அளித்திருக்கின்ற வரங்களினாலும் உம்மை பாடுகின்ற உமக்காய் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு மக்களும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அமைதியும் நிறைந்து பெருகட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய திருக்கரத்துக்குள்ளாய் ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆலயத்துக்கும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும். இயேசு என்ற பெயரை குறித்து வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே,
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றி எடுத்தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்களே எனக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட நாம தீவிரந்தே ரட்சித்தோம். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்ந்தது இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து பயணத்தை காப்பனவாது. ஆமென்.